ஆவிக்குரிய ஜபம்னா என்ன, ஆவிக்குரிய தேவைனா என்ன, எப்படி ஜெபிக்கணும், கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு அண்ணனுக்கு சொல்லி கொடுங்க. அண்ணே, முதல்ல ஆண்டவரை முழு மனசோட நேசிக்கணும். சரி. அவருக்கு கீழ்ப்படியணும். ஓகே. அவருக்கு பயப்படணும். அவருக்கு பிரியமா நடக்கணும். அவரை கனப்படுத்தணும். இயேசுவை பிரதிபலிக்கணும். அவரை நம்பி ஜீவிக்கணும். அவரை சார்ந்து ஜீவிக்கணும். அவருக்குள்ள ஜீவிக்கணும். அவர் மேல கண்ணை வச்சு அவருக்குள்ள நடந்து அவரையே நோக்கி ஓடணும். அவருக்குள்ள நிலைச்சு அவருக்குள்ள பொழைச்சு அவரையே உடுத்தணும்னே. ஆவின் கனி இருக்கணும், மாம்சத்தின்படி இருக்கவே கூடாது. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும், சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது. சுயத்தை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும். அடுத்தவங்களை நேசிக்கணும், பரலோகத்தையே யோசிக்கணும்னே. நன்றி சொல்லணும், சோதனை சகிக்கணும், தாழ்மையா இருக்கணும், சிம்பிளா வாழணும், உண்மையா இருக்கணும், நாணயத்தோட நடக்கணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும்னே. மலை பிரசங்கத்தை வாழணும்னே. நம்ம வாழ்க்கை தான் மத்தவங்களுக்கு பிரசங்கமா இருக்கணும்னே. ஆக மொத்தம் இயேசுவ மாதிரி வாழணும்னே. இதுதானே ஆவிக்குரிய தேவை. ஆவிக்குரிய ஜெபம்.